நக்கல் ஜாயிண்ட் இது வந்து ஒரு அசம்பிளி டைப் மாடல். இந்த மாடலை எப்படி சிம்பிளாக ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதோட ஒரு எண்ட் ஆஃப் த பார்ட் தான் வரைய போகிறேன். அது வந்து 50 mm டயாவில். ஃபஸ்ட்டு வந்து டாப் வியூலேருந்து அந்த சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்டை தான் ட்ரா பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து மிட் பிளேன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு 70 mm டிஸ்டன்ஸில் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதை ஃப்ரண்ட் பிளேனில் செலக்ட் பண்ணிட்டு இதோட சைட் ப்ரொஜெக்ஷனான சைட் வியூ ஏரியாவை தான் ட்ரா பண்ண போகிறேன். யூஸ்வலாக இந்த ப்ரொஃபைல் நம்ம வரையும் போது விதவிதமான ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுவோம், லைனு, சர்க்கிள் அந்த மாதிரி. இது வந்து ஒரே ப்ரொஃபைலான லைனை மட்டும் யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணுறேன். கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஒரு பார்ட்டை. இந்த எண்டை வந்து 30 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இதோட ரேடியஸ் வந்து 25. இப்போ இது ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து ஒரு 100 mm டிஸ்டன்ஸில் லாக் பண்ணிக்கிறேன். இப்போ வெர்டிக்கலாக ரெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதை வந்து அப்படியே வந்து மிரர் பண்ண போகிறேன் கீழே. அதுக்கு நம்மளுக்கு ஒரு சென்டர் லைன் தேவை. ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிட்டு மிரர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அப்படியே அதை மிரர் பண்ணலாம். ஓகே, இப்போ இதை வந்து க்ளோஸ்டாக இல்லை, இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். லைன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஒன் எண்டையும் அனதர் எண்டையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஷேடட் மாதிரி ஒரு கலரில் ஷோ ஆகும். இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். மிட் பிளேனில் ஒரு 30 mm டிஸ்டன்ஸில் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு ப்ரொஃபைல் கிடச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹோல் நம்ம வந்து ட்ரா பண்ணோம். அது வந்து ஒரு 25 டயாவில். ஏன்னா இங்கே தான் அனதர் எண்டு வந்து நம்ம மேட் பண்ண போகிறோம். அதுக்காக த்ரூ ஆல் ஆப்ஷன் கொடுத்து ஓவராலாக கட் பண்ணிட வேண்டியதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அசம்பிள் ஆகிற இன்னொரு ஏரியா, அந்த இன்னொரு ஏரியா மேட் ஆகிறதுக்கு ஒரு கட்டு தேவை. அந்த கட் ஏரியாவை தான் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். இது வந்து டைமென்ஷனல் அண்ட் ஜாமெட்ரிக்கல் வைஸாகவும் லாக் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து ஜாமெட்ரிக்கல் யூஸ் பண்ணியே லாக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி லிங்க் வச்சு நம்ம லாக் பண்ணால் நமக்கு வந்து ஒரு எண்டு சேஞ்ச் பண்ணாலே போதும், அனதர் எண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் நடக்கும். இப்போ இதை வந்து அப்படியே எக்ஸ்ட்ரூட் கட் த்ரூ ஆல் போத்து ஓவராலாக கட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஏரியாவில் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபில்லட் தேவைப்படுது. யூஸ்வலாக ஃபில்லட் ஆப்ஷனில் தனித்தனியாக பண்ணாமல் காமன் ஃபில்லட்டாக இந்த இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது யூஸ்வலாக ஸ்கெட்சில் தான் நம்ம வந்து பண்ணுவோம். அதை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஃபில்லட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆக்டகன் வந்து இந்த எண்டில் தேவைப்படுது 8 mm எட்ஜஸோட. இப்போ இதை வந்து இந்த எட்ஜு கூட கொலினியர் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக இதை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு 4 கிராஸ்லேயும் 4 ப்ரொஃபைல் போட்டுட்டு கட் பண்ணுவோம். அப்படி கட் பண்ண வேணாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் போட்டு இதில் ஃப்ளிப் சைட் டு கட்டுன்னு எக்ஸ்ட்ரூட் கட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்தனா அதோட அனதர் எண்டு தான் நம்மளுக்கு வந்து கட் ஆகும். நெக்ஸ்ட்டு அகெயின் ஃபில்லட். இப்போ ஃபில்லட்டில் எட்ஜ் ஃபில்லட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு 6 mm ரேடியஸ் கொடுத்துக்கிறேன். இந்த கார்னர் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்போ இந்த எட்ஜ் சூஸ் பண்ணுறப்ப மேலே இந்த மாதிரி ப்ரொஃபைல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்குது. இது ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே ஷோ செலெக்ஷன் பார்னு ஒரு லிங்க் இருக்குது. அதை கொடுத்தா மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ஃபேஸில் ஒரு சர்க்கிளாக ட்ரா பண்ணிக்கிறேன். அகைன் ஒரு 25 டயாவில். ஓகே, இப்போ இந்த எண்டில் ஒரு ஃபில்லட் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னால் செலெக்ஷன் பாரை கொடுக்க முடியாது. அதனால தான் எல்லா எட்ஜையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு எண்ட் ஆஃப் த பார்ட்டை ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அனதர் எண்ட் ஆஃப் த பார்ட் தான். அகைன் அதே மாதிரி பார்ட் டிசைன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி டாப் லைன், அதே மாதிரி சர்க்கிளை ட்ரா பண்ணுறாலே ஓவரால் ஆப்ஜெக்டை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண மாதிரி தான். இதை வந்து இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். சேம் மிட் பிளேன்
மிட் பிளேன்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம வந்து சென்டர் ஏரியாவை ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ரெக்டாங்கிளை ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த ரெக்டாங்கிள் 2 எட்ஜு கூடயும் கொலினியராக இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 100 mm டிஸ்டன்ஸில் லாக் பண்ண வேண்டியதான். கிரியேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி சேம் மிட் பிளேன் ஆப்ஷன் சூஸ் பண்ணி 30 mm டிஸ்டன்ஸில் லாக் பண்ணுவோம். இப்போ வந்து அதே மாதிரி அங்கே பண்ண மாதிரி இங்கேயும் அதே ஆக்டகன் தான். ஒரு ப்ரொஃபைலை பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து மற்ற ப்ரொஃபைலெல்லாம் எப்படி பண்ணணும்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரூட் கட், அதே மாதிரி ஃப்ளிப் சைட் டு கட் தான். எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்றது மெயின். இங்கே வந்து ஒரு ஹோலை க்ரியேட் பண்ணிக்கலாம். சேம் அதே 25 டயால. ஓகே, இப்போ அனதர் எண்டில் அதே மாதிரி ஒரு ஷாஃப்ட்டு சேம் 25 டயால. இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஓகே, அனதர் பார்ட்டும் நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு ஃபில்லட் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ அதே மாதிரி 6 mm டிஸ்டன்ஸில் சேம் எட்ஜு சூஸ் பண்ணிட்டு ஷோ செலெக்ஷன் பாரை அதே மாதிரி செலக்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இப்போ அனதர் பார்ட். யூஸ்வலாக இந்த மாதிரி ப்ரொஃபைலை நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு டாப்பில் தனியாக சர்க்கிள், பாட்டமில் தனியாக சர்க்கிள்னு சொல்லி ட்ரா பண்ணுவோம். ஒருத்தர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ட்ரா பண்ணுறேன். இதை இப்போ அப்படியே ரிவால்வ் பண்ண வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு பாட்டம்லேருந்து ஒரு 10 mm டிஸ்டன்ஸில் ஒரு 6 mm டயாவில் ஒரு ஹோலை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அது வந்து எக்ஸ்ட்ரூட் கட்டு தான். மிட் பிளேன் இல்லை, த்ரூ ஆல் போத். இப்போ கொடுத்தா 2 சைடும் நம்மளுக்கு வந்து கட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து காலர் தான். இந்த இடத்துல வந்து டாப் லைன் சூஸ் பண்ணி ரெண்டுமே சர்க்கிளாக ட்ரா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரிவால்வ்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. ஏன்னா ரிவால்வில் டைம் எடுக்கிறத விட இதுக்கு வந்து டைம் கம்மி தான். எதுக்கு இந்த இடத்துல நான் மிட் பிளேன் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஆரிஜின் வந்து சென்டராக இருக்கும். ப்ளஸ் எனக்கு வந்து ஹோல் க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சேம் த்ரூ ஆல் போத். நெக்ஸ்ட்டு இதோட பின்னு தான் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்ட் டிசைனில் இந்த இடத்துல வந்து என்னால் தனித்தனியாக இதை வந்து 2 விதமாக நம்ம பண்ணலாம். ஒன்று வந்து ரிவால்வ் யூஸ் பண்ணி பண்ணலாம், இன்னொன்று வந்து லாஃப்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். லாஃப்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணால் டைம் அதிகம், அதனால் ரிவால்வ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சிம்பிளாக முடிக்க வேண்டியதுதான். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அசம்பிள் பண்ண வேண்டியது தான். பிகின் அசம்பிளிலையும் பண்ணலாம், இன்செர்ட் காம்பனன்ட்ஸ்லையும் பண்ணலாம். நான் இன்செர்ட் காம்பனன்ட்ஸில் ஓவராலாக எல்லா காம்பனண்ட்டும் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இப்போ எடுத்துகிட்டு வரும்போது கீழே வந்து ஒரு பொசிஷன் பார் வந்து ஒன்று தெரியும். அதில் வந்து நம்ம என்ன வியூவில் நம்மளுக்கு வந்து தேவைப்படுதோ அதை வந்து கொடுத்துக்கலாம். என்ன மாதிரி வேணால் பொசிஷன் பண்ணிக்க வேண்டியதுதான். அதில் ஆங்கிளும் செட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து மேட் பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் மேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வித்து க்ரியேட் பண்ணுறேன். வித்து வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் சென்டர் பொசிஷன் கொண்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு ஆப்ஜெக்டோட 2 ஃபேஸும் அனதர் ஆப்ஜெக்டோட 2 ஃபேஸும் செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சென்டர் ஆயிரும். இப்போ நார்மல் ஸ்டாண்டர்ட் மேட்டில் வந்து இதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த பாரை வந்து நம்ம கான்சென்ட்ரிக்காக கொடுத்தாச்சு. இது தள்ளி போகிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஷோ ஆகுது, ஆனால் ஆக்சுவலாக வந்து தள்ளி போகிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஷோ ஆகாது. கான்சென்ட்ரிங்கில் இருந்தால் சென்டராக தான் இருக்கும் எப்பவுமே. இப்போ பார்த்தீங்கன்னா மேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சென்டருக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த காலரை அரெஸ்ட் பண்ண வேண்டியது தான். அதே மாதிரி கான்சென்ட்ரிக். ஓகே, இப்போ இந்த பின்னை வந்து அதில் லாக் பண்ண வேண்டியது தான். அதை வந்து இப்போ பிளேனை யூஸ் பண்ணி நான் அரெஸ்ட் பண்ணுறேன். இதோட ரைட் பிளேனையும் இதோட ஃப்ரண்ட் பிளேனையும் நான் வந்து மேட் பண்ணோம். இது வந்து டாப் அண்ட் ஃப்ரண்ட்டு வந்து கரெக்டாக வந்து மர்ஜ் ஆகிறதுனால அதை யூஸ் பண்ணி நம்ம மேட் பண்ணிக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக செட் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.